ஓவியம் திருப்பரங்குன்றத்தின் மலை உச்சியில் இருப்பது தீபத்தூணா நில அளவை தூணா என்ற சர்ச்சையோடு தனி நீதிபதி சுவாமிநாதன் தொடர்ந்து அளித்த அந்த தீர்ப்புக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கில் இருதரப்பு விசாரணைகளும் நிறைவடைந்த நிலையில் நீதிபதிகள் ராமச்சந்திரன் மற்றும் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு நாளை தீர்ப்பு அளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில் எந்த தூணில் தீபத்தை ஏற்றுவது என்பது குறித்து தர்கா தரப்பு மற்றும் கோயில் நிர்வாக தரப்பு, மேலும் சர்வேயர் தரப்பு உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நாளை திருப்பரங்குன்றத்தில் எந்த தூணில் தீபம் ஏற்றலாம் என்பது குறித்து நீதிபதிகள் ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்க இருக்கிறது. இந்த தீர்ப்பானது ஏற்கனவே தனி நீதிபதி GR சுவாமிநாதன் அளித்த அந்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு என்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அரசியல் ரீதியாகவும் அந்த பகுதியில் திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது அந்த கோவிலுக்கு முன்னுள்ள தீபத்தூணிலா அல்லது மலை உச்சியில் இருக்கக்கூடிய அது தீபத்தூண் என்றும் நிலை அளவை தூண் என்றும் சர்ச்சைக்குரிய வகையில் இருதரப்பு கருத்துக்கள் நிலவுவதால் அங்கு ஏற்றுவதா என்பது குறித்து நாளை தனி நீதிபதி சுவாமிநாதன் அளித்த தீர்ப்பு சரியானதா அல்லது தவறானதா அல்லது ஏற்கனவே உள்ள நிலையை நீடிக்க வேண்டுமா என்பது குறித்து நாளை நீதிபதிகள் ராமகிருஷ்ணன் மற்றும் ஜெயச்சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஓவியா.